அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடியின் 74வது பிறந்த நாள் இந்த மாதம் 17ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அந்த 17ஆம் தேதி அன்று அஜ்மீர் தர்காவில் பிரதமர் மோடி நலன்களை முன்னிட்டு 4000 கிலோ 4 டன் தூய்மையான சைவ உணவு தயாரிக்கப்பட்டு சமபந்தி விருந்து மற்றும் உணவு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அஜ்மீர் தர்கா கமிட்டி நிர்வாகிகள் சார்பில் இந்திய சிறுபான்மை மற்றும் அஜ்மீர் சிஸ்டி அறக்கட்டளை நிர்வாகி சையத் அப்சன் சிஸ்டி தெரிவித்துள்ளார்கள். அதாவது அஜ்மீர் தர்காவில் தான் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு சமையல் பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரத்தின் பெயர் பிக் ஷாஹி தேக் என்று அழைக்கப்படுகிறது. அதில் ஒரே நேரத்தில் 4000 கிலோ அதாவது 4 டன் உணவானது தயாரிக்க முடியும். அந்த அளவுக்கான மிகப்பெரிய சமையல் பாத்திரம் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 550 ஆண்டுகளாக முக்கியமான நிகழ்ச்சிகளில் மட்டுமே அந்த உணவான தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது. அப்படி ஒரு பாரம்பரியமான 550 ஆண்டுகால வரலாறு தொடர்புடைய மிகப்பெரிய சமையல் பாத்திரமான பிக் ஷாஹி தேக் என்ற சமையல் பாத்திரத்தில் தான் பிரதமர் மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு 4 டன் 4000 கிலோ சைவ உணவானது தயாரிக்கப்பட்டு விருந்து நடைபெற உள்ளது. இதில் தூய்மையான சைவ உணவு என்ற அடிப்படையில் அரிசி, நெய் மற்றும் உலர் பழங்களை கொண்டு தயாரிக்கப்படுவதாக அஜ்மீர் தர்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி அங்கே சமபந்தி விருந்தும் தர்காவை சுற்றியுள்ள அனைவருக்கும் இந்த உணவானது விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த தர்கா ஏன் இவ்வளவு புகழ்பெற்ற தர்கா என்றால், பாரசீக நாட்டைச் சேர்ந்த சுவி துறவியான குவாஜா மொய்தீன் சிஸ்டி என்பவர் 1192ஆம் ஆண்டு முதல் 1236ஆம் ஆண்டு வரை 44 வருடங்கள் இந்த பகுதியில்தான் அவர் வசித்தார். அவர் இறந்த பின்பு அவருடைய உடல் அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டு அஜ்மீர் தர்கா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது முகலாய மன்னர் ஹுமாயூன் அவர்கள் அந்த இடத்தில்தான் அஜ்மீர் தர்காவை அமைத்தார். அங்கு மிகப்பெரிய கூட்டமானது ஒவ்வொரு நாளும் கூடுகிறது. அந்தளவு புகழ்பெற்ற தர்காவில்தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மாதிரி குறிப்பிட்ட நாளில் செய்யப்படும் நிகழ்ச்சிக்கு சேவா பக்வடா என்று வரலாற்று ரீதியாக 550 வருடமாக அழைக்கப்பட்டு வருகிறது. அந்த நிகழ்வுதான் பிரதமர் மோடியின் 74வது பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி நடக்க உள்ளது. இந்தியா முழுவதும் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் இப்படிப்பட்ட சாவா நிகழ்ச்சி நடப்பது போல அஜ்மீர் தர்காவிலும் நடக்க உள்ளது என்று இந்த நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யப்படும். அதற்காக குர்ஆனில் இருந்த வசனங்கள் அனைத்தும் ஓதப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.